காம்படிஷன் அட்டன் பண்ணி மிஸ்டர் சென்னைன்னு ஃபேஸ் ஆஃப் சென்னைன்னு ஒரு காம்படிஷன் வின் பண்ணேன். சரி என்னடா இப்படி இருக்குன்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் ஒரு வாட்டி ஒரு ஆடிஷனில் பார்க்கும்போது, அவர் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சஞ்சய் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடலிங் ஃபீல்டில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கார். அவர் சொன்னார், நீ ரொம்ப நல்லா இருக்கப்பா, மாடலிங் வந்து பண்ணு, இல்லை எனக்கு ஆக்டிங் தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். நீ இதில் வா, உனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ எனக்கு மாடலிங் சுத்தமாக தெரியாது. சரி அவர் கூட்டிகிட்டு போனால் தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணேன். அப்படியே மாடலிங்கில் ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணி மிஸ்டர் சென்னைன்னு ஃபேஸ் ஆஃப் சென்னைன்னு ஒரு காம்படிஷன் வின் பண்ணேன். அதில் மூலிமா அதுக்கு ஜட்ஜாக வந்தவங்க ஒருத்தவங்க சீரியல் சம்மந்தப்பட்டவங்க. அவங்க இங்கே பெரிய லெவலில் போயிட்டு இருந்த ரோஜா சீரியல் அந்த டைமில் அதை வந்து தெலுங்கு வெர்ஷன் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. தெலுங்கு எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் ஓகே, அப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம். மெயினாக நான் போனதுக்கான ரீசன் அதுதான். எனக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு ஒரு பெரிய மார்க்கெட், நம்ம 2 லாங்குவேஜில் படம் பண்ணலாம், கற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்காகவே போனேன். அந்த சீரியல் எடுத்து பண்ணேன், நல்லா கற்றுக்கிட்டேன். அங்கேருந்து திரும்ப தமிழுக்கு வந்தேன், சந்திரலேகா பண்ணேன்.